இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாமே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைய தியானத்திற்காக நாம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளோட பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எவ்வளவு அழகா விளக்குகிறார் பாருங்க. வாங்க இந்த ஆழமான சத்தியத்தை நாம சேர்ந்து தியானிக்கலாம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளோட இந்த மனித சரீரத்தை, இந்த உலக வாழ்க்கைய ஒரு கூடாரத்துக்கு ஒப்பிடுறார். இது எவ்வளவு ஒரு வலிமையான உருவகம் இல்லையா? நமக்கே தெரியும், ஒரு கூடாரம்ங்கிறது நிரந்தரமானது கிடையாது, அது தற்காலிகமானது. பவுலுடைய தொழிலே கூடாரம் பண்றதுதான். அதனால ஒரு கூடாரத்தோட தன்மை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது ரொம்ப சீக்கிரமா கிழிஞ்சு போகும், வெயில்ல மழையில சீக்கிரமா பழுதடைஞ்சிடும். அதே போலதான் நம்ம சரீரமும். இது தற்காலிகமானது, ஒரு நாள் அழிஞ்சு மண்ணுக்கு திரும்ப போகுது. ஆனா இதுக்கு நேர்மாறாக தேவன் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறது ஒரு நிரந்தரமான நித்தியமான வீடு. அது மனுஷங்க கைகளால கட்டப்பட்டதில்ல, தேவனாலேயே கட்டப்பட்டது. சரி, இந்த பூமிக்குரிய கூடார வாழ்க்கைய நாம எப்படி வாழணும்? இதுக்கு பரிசுத்த வேதாகமத்துல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் உண்டு. அவர் வேற யாரும் இல்ல, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தான். தேவ ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தையே வாக்குத்தத்தமா கொடுத்திருந்தாரு. ஆனாலும் அவன் அந்த தேசத்துக்குள்ள போனப்போ தனக்காக பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டி கொள்ளல. அதுக்கு பதிலா கூடாரங்கள்லயே வாழ்ந்தான். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த பூமி தன்னுடைய நிரந்தரமான வீடு இல்லைங்கிறத அவன் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாம் தன்னுடைய தற்காலிகமான கூடாரத்தை அமைத்த ஒவ்வொரு இடத்துலையும் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதே போல நம்முடைய இந்த தற்காலிக வாழ்க்கையாகிய கூடாரத்துல தேவனை ஆராதிக்கிற ஜீவியமாகிய பலிபீடம் தொடர்ந்து கட்டப்படணும். நம்ம வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துற ஒரு ஆராதனையா மாறணும். ஆபிரகாமோட இருதயம் இந்த உலகத்துல இருக்கிற சொத்து சுகத்து மேலேயும் தற்காலிக சந்தோஷங்கள் மேலேயும் இருக்கல. அவனுடைய கண்கள் தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த அந்த நித்திய நகரத்தின் மேல் நோக்கமா இருந்தது. நாமும் கூட இந்த உலக பொருட்களின் மேல் நம்ம இருதயத்தை வைக்காம பரலோகத்தின் மேல நம்ம சிந்தையை வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நித்திய வீடுங்கிறது ஏதோ ஒரு கற்பனை கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறதா அவரே வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் பவுல் நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம்னு அவ்வளவு உறுதியா சொல்றாரு. இது ஆவியானவர் நமக்குள் வைத்திருக்கிற ஆழமான நிச்சயம். அப்படியானா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்த சரீரம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு கூடாரம் தானே. அப்போ இதை நம்ம எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாமா? பாவத்துக்காகவும் உலக இன்பங்களுக்காகவும் இதை உபயோகிக்கலாமா? இதுக்கு வேதம் ஒரு மிக தெளிவான பதிலை தருது. ஆமா, வேதம் நம்ம சரீரத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்துல பார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது வெறும் கூடாரம் மட்டுமல்ல, அதற்கும் மேலான ஒன்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் வாசம் பண்ற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம்னு அழைக்கப்பட்டது. ஆனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே நம்முடைய சரீரமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அதனால நாம நமக்கு சொந்தமானவர்கள் இல்லை. இந்த உலகம் சொல்லலாம் என் உடல் என் உரிமை அப்படின்னு. ஆனா ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சரீரம் அவனுக்கு சொந்தமானதல்ல, அது தேவனுக்கு சொந்தமானது. ஏன்னா நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்படியானா தேவனுக்கு சொந்தமான இந்த ஆலயத்தை நாம எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இந்த கூடார வாழ்க்கையில அந்த நித்திய வீட்டுக்கு நாம எப்படி ஆயத்தமாகணும்? நம்முடைய சரீரமாகிய பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் காத்துக்கொள்ள நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்ச இச்சைகளுக்கும் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் நாம விலகி இருக்கணும். நாம பார்க்கிற காரியங்கள்ல, அதாவது நம்ம கண்கள்ல பரிசுத்தம் வேணும். நாம கேட்கிற காரியங்கள்ல நம்ம காதுகள்ல பரிசுத்தம் வேணும். நாம பேசுகிற வார்த்தைகள்ல நம்ம நாவுல பரிசுத்தம் வேணும். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய சிந்தனைகள்ல பரிசுத்தம் வேணும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் பரலோகத்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்துற காலம். இந்த தற்காலிக கூடார வாழ்க்கையில நாம காத்துக்கொள்ற பரிசுத்தம் தான் தேவன் நமக்காக ஆயத்தம் செஞ்சிருக்கிற அந்த நித்திய வீட்டுக்கு நம்மள தகுதியுள்ளவர்களா மாற்றோம். ஆகவே நம்ம சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக பேணி பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த நித்திய வீட்டை சுதந்தரிக்க ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.